இந்த வருஷ பயணத்துல நமக்கு முன்னால பல நேரங்கள்ல எது கடந்து வரும் சொல்லுங்க. ஏன்னா நாம எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை நோக்கி பயணிக்கிறவங்க இல்லையா? சொல்லுங்க. ஒரு மேன்மையை நோக்கி பயணிக்கிறவங்க இல்லையா? அப்ப போற வழியில நமக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க. அப்படி இலகுவாலாம் கிடைச்சிடாது. ஒரு யோர்தானை நீ கடக்கணும். அந்த யோர்தானுடைய அருகில ஆண்டவர் உங்களை கொண்டு வந்த ஒரு காலத்துல இப்ப இருக்கும்னு நான் சொல்றேன். நம்முடைய சிலுவனாருடைய இந்த திட்டத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு காலம் இது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் அருகில் வந்திருக்கிறோம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தேவ திட்டம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நாம வந்திருக்கிறோம். நாம ஒரு யோர்தானை கடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா யோர்தான் எப்படி ஓடுது? சாதாரண காலங்கள்ல தண்ணி ஓடுற மாதிரி ஓடல. அது எப்படி ஓடுதுன்னா கரை புரண்டு ஓடுது. தேவனுடைய பிள்ளைகளை நாம செய்ய வேண்டிய முதல் காரியம், தேவனுடைய ஊழியக்காரங்க உடன்படிக்கை பெட்டியை தூக்கிக்கிட்டு போகும்போது அவங்கள நீங்க பின்பற்றணும். இது ஃபர்ஸ்ட் செய்யணும். அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாதை திறக்கும், மேன்மை உண்டாகும். ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரின் ஊழியர்கள், உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு போகிற ஆண்டவரின் ஊழியனை நீங்க பின்பற்றணும்.